அல்லேலூயா. ரெண்டாவது, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், சபைக்கு வரேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்காம வருகையில போகவே முடியாது. ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குது, குழந்தையிலேயே ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், இன்னொரு வாட்டி எடுக்கணுமா? ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். எப்போ ஞானம் வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்? கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த ஞானஸ்நானம் எடுக்கணும். இதை எடுத்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். கள்ளன் எடுத்தானா அப்படின்னு ஒரு குரூப் கேட்கும் உட்காந்துக்கிட்டு, பெரிய அறிவாளி மேதாவி, மற்றதெல்லாம் கரெக்டா செஞ்சுட்டா மாதிரி. இதுக்கு மட்டும் ஒரு கேள்வி, கள்ளன் எடுத்தானா? அதை கேட்கிறவன் என்னை பொறுத்த வரைக்கும் கள்ளன் தான். கேட்கிறவன் யாரு? கள்ளன். பக்கத்துல தொங்குற இயேசுநாதர் எடுத்தாரா இல்லையா? நீ யாரை ஃபாலோ பண்ற? இயேசுநாதரையா கல்லனையா? கள்ளன் பரதீசிக்கு போனா, இயேசுநாதர் பரலோகத்துக்கு போனாரு. நீ பரதீசிக்கு போகணுமா பரலோகத்துக்கு போகணுமா? இன்னைக்கு ஒரு குரூப் உட்காந்து பெரிய மேதாவித்தனமான ஒரு கேள்வி, அறிவுபூர்வமா ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டாரு, நீங்க ஏன் குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னாரு. இல்லையே, ஞானம் வந்த பிறகு அந்த பாவத்தை அறிக்கை செஞ்சு எடுக்கணும். இப்போ மோசே கூட எல்லாரும் ஜலப்பிரளயத்தை அந்த செங்கடலுக்குள்ள வந்தாங்கல்ல, ஆமா, அத ஞானஸ்நானம் 1 கொரிந்தியர் 10 பவுல் எழுதுறாருல்ல, ஆமா. அப்போ குழந்தைங்களும் தானே கூட வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஞானஸ்நானம் தேவையில்லையா? நான் கேட்டேன், நீங்க சொல்ற வாதம் கரெக்ட்னு வச்சுப்போம், கூட ஆடு மாடும் வந்துச்சுன்னு இருக்கு, அதுவும் தான் ஜலத்தை கிராஸ் பண்ணி வந்துச்சு, அப்ப ஆடு மாடுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கலாமான்னு கேட்டேன். யோசிக்கிறாங்களாமா உட்காந்து. நான் என்ன சொல்றேன், நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணணும்ல, ஜனங்களை வழிவிலக பண்ணுகிற காரியம் இதெல்லாம். ஒரு ஒரு குழந்தைக்கு கொடுக்க கூடாதுன்னா அவ்வளவுதான். வசனத்துல இருக்கு, பைபிள்ல யாருக்கும் கொடுக்கல, சரித்திரத்துல இருக்கு. 4ஆம் நூற்றாண்டு தான் அது முறைமைக்கு வந்துச்சு, முதல் 4 நூற்றாண்டுக்கு இல்ல. தெளிவா இருக்கு. ஒரு அரகன்சி, அது ஏன் விடாம அதை புடிச்சுக்கிறது? அதான் பைபிள் சொல்லும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்களாம், ஆனா மேடைகளை மட்டும் அகற்றவில்லை அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி சில பாரம்பரியத்தை புடிச்சு வச்சுக்கிறாங்க. தயவு செய்து தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுங்க, வேற ஞானஸ்நானம் இல்ல. அடுத்து 3வது